பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தாண்டி அவங்கள ரொம்ப எமோஷனலா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, அவங்கள அட்மையர் பண்றது அப்படின்றதுக்கு என்ன ரீசன் தான்? எஸ்பெஷலி குரு அவர் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. இல்ல அதான் சொல்றேன்ல, அவங்க லைஃப்ல எவ்வளையோ டவுன்ஃபாலை பார்த்துட்டு படிப்படியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுக்காக நிறைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஒரு சம்டைம் யூ ஃபீல் ஒரு மாதிரி நம்மளுக்கு உற்சாகமா இருக்கும் தெரியுங்களா, நம்மளுக்கே ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த பசங்க கிட்ட அதை நான் எடுத்துட்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி. வீட்டுல நம்மளுக்கு ஒரு மாதிரி டவுன்ஃபாலா இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு லோவா இருக்கும்போது, இந்த பசங்களாம் எவ்வளவு போராடுறாங்க, இந்த சின்ன வயசுல எவ்வளவு போராடுறாங்க, இவங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கு, இவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. நீங்க ஒரு இப்ப கூட கேட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோடது கூட, பையனோடது கூட, நான் எல்லாரும் குழந்தைங்களுக்கு தான் கூடுவேன், பையனோடது கூட கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அவங்களோட சைட்லயே வந்து நிறைய பேர் இந்த பையன் பெருசா ஆக மாட்டான், பெருசா வரமாட்டான், அவன் கண்டிப்பா வந்து இங்க டான்ஸ்ல அவனுக்கு வந்து ஃபியூச்சரே இல்லை அப்படிலாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க, சப்போர்ட்டே பண்ணலன்னு. அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது மீறியும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வா நீ போ, உன்னால இது பண்ண முடியும்னு சொல்லி புஷ் பண்ணிருக்காங்க இல்லையா. அந்த பேரண்ட்ஸ்க்கு பெருசா சல்யூட் சொல்லணும். கண்டிப்பா அந்த பையன் கண்டிப்பா வந்து பெருசா வருவார்னு நம்புறேன். மோகன். எஸ்.